ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து சோஷியாலஜி செகண்ட் சாப்டர் வராது. ஓகே, சைக்காலஜி போடலாம்னு நினச்சேன், பட் சோஷியாலஜி போடலாம்னு நினச்சேன். ஸோ சோஷியாலஜி செகண்ட் சாப்டர். ஓகே, செகண்ட் சாப்டர் வந்து நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து படிக்கிறோம். பேசிக் கான்செப்ட்ஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இப்போ ஏதாவது ஒரு பெரிய விஷயத்த நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம்னா அந்த விஷயத்துக்கு வந்து பேசிக்காக ஒரு கான்செப்ட் இருக்கும். இதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் இருக்குல்ல, நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ்னா என்னது அப்படின்னு கேட்கும்போது பேசிக்காக அதோட கான்செப்ட் என்ன, அது வந்து சில ஆட்டம்ஸை வந்து இது பண்ணி ஃபியூஸ் பண்ணி அதுலேருந்து வர எனர்ஜியை நம்ம நியூக்ளியர் எனர்ஜியாக மாற்றி அந்த நியூக்ளியர் எனர்ஜியை நம்ம எனர்ஜி சோர்ஸாக யூஸ் பண்ணுறோம். அதுதான் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் தேவைப்படுது நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் சொன்னல, இந்த பேசிக்காக இதோட கான்செப்டே வெறும் எனர்ஜி கொடுக்குறது தானே. நம்மளுக்கு நியூக்ளியர் எனர்ஜி மூலயமா நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி எனர்ஜிஸ் கொடுக்குறது தான் நியூக்ளியர் பவர் பிளான்டோட வேலை. ஸோ பேசிக்காக அதோட கான்செப்ட்னா எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறது. அதே மாதிரி தான் நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து பேசிக் கான்செப்ட்னு ஒன்று இருக்கும். பேசிக்காக அந்த சப்ஜெக்டோட கான்செப்ட் இதுதான். ஸோ சோஷியாலஜிக்கு இதே மாதிரி தான் இருக்குது. சோஷியாலஜிக்கு வந்து பேசிக் கான்செப்ட்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இந்த இன்னும் கொஞ்சம் ஒரு புக் தியரியில் சொல்லணும்னா, பேசிக் கான்செப்ட் மீன்ஸ் அ வேர்ட் ஆர் செட் ஆஃப் வேர்ட்ஸ் தட் எக்ஸ்பிரஸ் அ ஜென்ரல் ஐடியா. ஒரு வார்த்தை இல்லாட்டி ஒரு குரூப்பான வார்த்தைங்க ஒரு ஜென்ரலான ஒரு ஐடியாவை, ஒரு பொதுவான ஐடியாவை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஓகே, கன்சர்னிங் த நேச்சர் ஆஃப் சம்திங் ஆர் த ரிலேஷன் பிட்வீன் திங்ஸ். எதை பற்றினா ஒரு விஷயத்தோட அதோட தன்மையாக இருக்கட்டும், இல்லாட்டி அது என்ன மாதிரி அதுக்கு ரிலேஷன் இருக்கோ இந்த விஷயம் கூட அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் பேசிக் கான்செப்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு கார்ல் லிங்கர், ஓகே, இவர் ஒரு ஆளு. கார்ல் லிங்கர் என்ன சொல்றாருன்னா, கான்செப்ட் இஸ் a term that expresses an abstract form by generalization from particulars. ஓகே, நம்ம வந்து கான்செப்ட் வந்து என்னன்னா, ஜென்ரல் ஐடியாஸ் இருக்குல்ல, நம்ம ஜென்ரல் ஐடியாஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் பர்டிகுலர்ஸ், அது ஒரு விஷயத்துல ஜென்ரல் ஐடியாஸ் இருக்குல்ல, அந்த ஜென்ரலைசேஷன் பண்ணி வச்ச ஐடியாஸை அது ஒன்று சேர்த்து ஒரே ஒரு விதத்தை தான் அது சொல்லுது. அது ஒரு கான்செப்ட் தான், அது ஒரு விஷயத்தை தான் அதுக்கு ஜென்ரலைஸ் பண்ணி நமக்கு ஒரு கான்செப்டாக கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அந்த ஜென்ரலைசேஷன் வந்து ஒரு ஆப்ஸ்ட்ராக்ட் ஃபார்ம் ஆஃப் இல்லை சாரி எக்ஸ்பிரஸ் அண்ட் ஆப்ஸ்ட்ராக்ஷன் ஃபார்ம் பை ஜென்ரலைசேஷன். கான்செப்டுங்கிறது ஒரு ஜென்ரலைசேஷனை ஒன்று சேர்த்து ஒரு கான்செப்டா மாத்துறது தான் கான்செப்ட்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு சயின்ஸ்ல நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஓகே, கான்செப்ட்ஸ் சயின்ஸ்ல இருக்கு, நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லணும்னா, மேபி மேட்டரு, எனர்ஜி, கிராவிட்டி, டென்சிட்டி ஆர் யூஸ்ட் இன் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸ்ல யூஸ் பண்றோம். இந்த சேம் வே கெமிஸ்ட்ரி யூஸ் த கான்செப்ட்ஸ் லைக் எலிமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ், மிக்சர்ஸ் எக்ஸெட்ரா. கெமிஸ்ட்ரியில அதை யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ demand, supply, distribution, consumption, exchange are frequently used concepts of economics. Okay, economics இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் யூஸ் பண்றோம். சிமிலர்லி சோஷியாலஜிலையும் யூசஸ் த கான்செப்ட்ஸ் நேம்லி. சில சோஷியாலஜிலையும் சில கான்செப்ட்ஸும் இருக்கு. அது எந்தெந்த கான்செப்ட்ஸ்னு பார்த்தோம்னா, சொசைட்டி, கம்யூனிட்டி, இன்ஸ்டிடியூஷன்ஸ், அசோசியேஷன்ஸ், சோஷியல் குரூப்ஸ், சோஷியல் கண்ட்ரோல், கல்ச்சர், சோஷியலைசேஷன் எக்ஸெட்ரா. A brief explanation of these concepts are given here. அதாவது இந்த சப்ஜெக்ட் இந்த சாப்டர்ல வந்து நம்ம இப்போ அந்த சோஷியாலஜில சில கான்செப்ட் இருக்குல்ல, அதை வந்து நம்ம அதை பத்தி தான் நம்ம இப்போ படிக்க போறோம். ஓகே, ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன், சின்ன எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கொடுக்க போறாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து கொஞ்சம் கேமரா ஆங்கிளை மாற்றிருக்கேன். ஸோ கொஞ்சம் அங்கே வேலையாக இருக்குது ஃபுல்லாக. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்சம் மூக்கை இது பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஜஸ்ட் இக்னோர் இட். ஓகே, மீனிங் ஆஃப் கான்செப்ட்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து சொசைட்டி. ஓகே, the term society is the most fundamental concept in the sociology. டேர்ம் சொசைட்டி இருக்குல்ல, அது வந்து சோஷியாலஜிலேயே ரொம்ப ஃபண்டமெண்டலான கான்செப்ட். அதுதான் மெயினாக எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அந்த கான்செப்டை பார்க்க முடியும். எல்லா இடத்துலையும் இந்த சொசைட்டி, அந்த சொசைட்டி, அந்த சொசைட்டி, இந்த சொசைட்டி, நிறைய சொசைட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு. சொசைட்டினா என்னன்னு பேசிக்காக சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கோங்க. இப்போ நம்ம இப்போ சிட்டியில் வாழ்கிறோம். சிட்டியில் இருக்கிறவங்க அர்பன் சொசைட்டின்னு. அர்பன் ஏரியாவில் நம்ம ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், நம்ம ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை தான் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது இன்னொரு எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாங்க.
Sociology is established as a separate science. ஹியூமன் சொசைட்டி. சோஷியாலஜி வந்து ஹியூமன் சொசைட்டியை படிக்கிறது தனியாக ஒரு இதை கொடுத்துருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் லைஃப்பும் சொசைட்டியும் அது டூ ஃபேஸஸ் ஆஃப் த சேம் காயின். ஓகே, மனுஷனோட வாழ்க்கையா இருக்கட்டும், சொசைட்டியா இருக்கட்டும், ரெண்டுமே ஒரே காயின்ல ரெண்டு பகுதி இருக்கும்ல. ஒரு காயின் எடுத்துக்கிட்டோம்னா காயின் இல்லை, பட் சொல்லலாம். ஓகே, இது ரோட்ல கிடைச்ச ஒரு விஷயம், பார்க்கலாம் இருக்குன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ ஹியூமன் சொசைட்டி. ஓகே, இந்த பகுதி ஹியூமன் சொசைட்டின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி மாற்றி வச்சோம்னா இது ஹியூமன் லைஃப், இது சொசைட்டி. ரெண்டுமே ஹியூமன் லைஃப்பும் சொசைட்டியும் ஒரே காயின்ல இருக்கிற ரெண்டு பாகம். ஓகே, ஸோ மேன் கேனாட் லிவ் அலோன். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல சொன்னேன், மேன் இஸ் ஏ சோஷியல் பீயிங். அவன் வந்து எப்பவுமே மற்றவங்க கூட இருக்கணும் தான் பார்ப்பான், தனியாக இருக்கணும்னு பார்க்க மாட்டான். ஓகே, அப்படியே ஒரு சிலர் தனியாக இருந்தாலுமே அவங்க தனியாக வாழ முடியாது, அவங்களுக்கு இன்னும் ஒரு ஆள் தேவைப்படும். ஓகே, ஸோ he lives everywhere in groups in society. மனுஷன் வந்து எல்லா இடத்துலையும் வாழ்றான், ஆனால் குரூப்பாக இருக்கான், சொசைட்டியோட இருக்கான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சொசைட்டி ஹேஸ் பிகம் அன் எசென்ஷியல் கண்டிஷன் ஃபார் ஆல் ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. அதாவது சொசைட்டிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப தேவையான விஷயமா ஆயிடுச்சு. ஏன்னா அதுதான் இப்போ ஃபண்டமெண்டல் டெவலப்மெண்ட்டுக்கு, நம்ம மனுஷனா டெவலப் ஆகிறதுக்கு, நம்மளோட பர்சனாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேவையான விஷயம்னாலே சொசைட்டி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இதாயிடுச்சு. ஸோ hence Aristotle, okay, the great guy, recognized the man is a social animal. சொன்னல, இஸ் அ சோஷியல் அனிமல். அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாருன்னா, மேன் இஸ் அ சோஷியல் அனிமல். அவன் வந்து சோஷியலைஸாக தான் இருப்பான், எப்பவுமே தனியா இருக்கவே மாட்டான். நானே தனியா இல்லை, ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது இல்லையா, அதுவும் சோஷியலைசேஷன் தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அது எல்லாமே சோஷியலைசேஷன் தான். ஒரு மனுஷனால தனியா வாழ முடியாது, அதுதான் இங்க சொல்றாங்க. மேன் ஹாஸ் கிரியேட்டட் ஹிஸ் ஓன் சொசைட்டி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி. மனுஷன் வந்து அவனுக்குன்னே ஒரு சொசைட்டியை கிரியேட் பண்ணிட்டான், அது காரணம் அவனோட இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டினால. ஓகே, சோஷியாலஜி ஒன்லி டீல்ஸ் வித் ஹியூமன் சொசைட்டி. சோஷியாலஜி வெறும் ஹியூமன் சொசைட்டி வச்சு மட்டும்தான் படிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் சொசைட்டி. அப்புறமா இன் சிம்பிள் டேர்ம் சொசைட்டி இஸ் வெரி க்ளோஸ்லி யூஸ்ட் இன் தேர் டெய்லி லைஃப். சொசைட்டிங்கிற வார்த்தையை நம்ம டெய்லி லைஃப்ல எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். அந்த சொசைட்டியில் இப்படி நடந்துச்சா, இந்த சொசைட்டியில் இப்படி நடந்துச்சா, அவங்க சொசைட்டி வேற மாதிரிடா, நம்ம சொசைட்டி வேற மாதிரிடான்னு. அது எல்லாம் நம்மளோட டெய்லி லைஃப்ல ஒரு பகுதியாகவே ஆயிடுச்சு. தஸ் த எக்ஸ்பிரஷன் த அக்ரிகல்ச்சரல் சொசைட்டி, உமன் சொசைட்டி, ரூரல் சொசைட்டி, த வீவர் சொசைட்டி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி எக்ஸட்ரா. சொசைட்டி ஏகப்பட்ட இதில் நம்ம மாற்றி வச்சிருக்கோம். சொசைட்டின்னு ஒரு விஷயத்துக்கு எது வச்சாங்கன்னா நம்ம வேற விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு. ஸோ பட் இன் சோஷியாலஜி த டேர்ம் சொசைட்டி ஹேஸ் அ ஸ்பெசிஃபிக் மீனிங். சொசைட்டிங்கிற ஒரு வார்த்தை வந்து சோஷியாலஜி டிஃப்ரெண்ட், அதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மீனிங் இருக்கு. ஓகே, அது என்னன்னு பார்த்தோன்னா, த டேர்ம் சொசைட்டி இஸ் டிரைவ் ஃப்ரம் த லாட்டின் வேர்ட். சொசைட்டிங்கிற ஒரு வேர்டு வந்து லாட்டின் வேர்டுங்கிற சோசியஸ்ங்கிற ஒரு வேர்ட்ல இருந்தான். சோசியஸ், SOCIUS, சோசியஸ், அந்த வேர்ட்ல இருந்தா வந்திருக்கு. விச் மீன்ஸ், அதாவது அதுக்கு அர்த்தம் என்னன்னா கம்பேனியன்ஷிப் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப். கம்பேனியன்ஷிப்னா இப்போ நம்ம வந்து இப்போ ஏதோ ஒரு இடத்துல போய் நின்றுட்டு இருக்கோம், நம்ம ஏதோ ஒரு காம்படிஷன் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை, எல்லாம் வரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். ஆனா ஒருத்தவங்களை வந்து உங்களுக்கு அசைன் பண்ணிடுறாங்க, நீங்க ரெண்டு பேரும் தான் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கணும். ரெண்டு பேரும் கம்பேனியன்ஸ் மாதிரி தான், ஒரு ஆலைஸ், ஒரு டீம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் கம்பேனியன்ல இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னு நம்மளுக்கு தெரிஞ்சது, நம்ம ஃப்ரெண்ட் நீங்கள் ஃப்ரெண்டு. ஸோ சொசைட்டிங்கிற ஒரு வேர்டு வந்து லாட்டின் வேர்ட் சோசியஸ்லேருந்து வந்திருக்கு. சோசியஸோட மீனிங் வந்து கம்பேனியன்ஷிப் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, இட் ரெஃபர்ஸ் டு த சோஷியல் நேச்சர் ஆஃப் த மேன். இது வந்து நம்ம மனுஷன் சோஷியல் நேச்சர், அதாவது நம்ம மனுஷனோட தன்மையான சோஷியலைசேஷனான மனுஷனோட தான். மனுஷன் தஸ் சாரி கம்பேனியன்ஷிப் தஸ் மீன்ஸ் சோசியபிலிட்டி. சோசியபிலிட்டி சோசியபிலிட்டி அதாவது சொசைட்டி கூட நம்மளால அதாவது சோஷியலைஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோசியபிலிட்டி.
சோசியபிலிட்டின்னு தான் போட்டிருக்கு. நம்ம வந்து சோஷியலைஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு டெஃபினேஷன். ஓகே, நீங்க வந்து இந்த மாதிரி இதை படிக்கும்போது கண்டிப்பா ஒரு சொசைட்டியோட மீனிங், டெஃபினேஷன், ஓகே, மீனிங்கு, அந்த அந்த வேர்டோட மீனிங்கு, அதோட ஹிஸ்டரியை பற்றி தெரிஞ்சுக்கணும். யார் அதை சொன்னா, சாரி, இதோட ஒரிஜினல் மீனிங் என்ன, இது எந்த வேர்ட்ல இருந்து டிரைவ் இருக்கு, அதோட அந்த வேர்டோட மீனிங் என்ன, அதுக்கப்புறமா டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இப்போ ஒரு டெஃபினேஷன் போகலாம். மெக்கெவர் அண்ட் பேஜ். மெக்கெவர் பேஜுங்கிறவங்க வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. சொசைட்டி இஸ் அ வெப் ஆஃப் சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ். இப்போ வெப் ஆஃப் சோஷியல் ரிலேஷன்ஷிப்னா இப்போ நம்ம ஸ்பைடர் வெப் எல்லாம் பார்த்துட்டு போல, ஸ்பைடர் மேனோட வந்து ஸ்பைடர் வெப்லாம் கிடையாது, ஸ்பைடர் வெப், 8 கால் பூச்சி போய் சேர